என்னல பாக்குற? என்ன பாக்குற? உனக்காக தான் அவ விஷத்தை குடிச்சி இங்க வந்து படுத்து கிடக்கா. இப்ப கூட உனக்கு மனசு இறங்கல. நீ அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டே, அப்படித்தானே? அத்தான், நானும் உன்னை கட்டிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இவ இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னால உன்னை கட்டிக்க முடியாது. தயவு செஞ்சு நீ இவளையே கெட்டிக்கோ. ஏன் தான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? ஏம்மா புண்ணியவதி, உன் பிள்ளைய நல்லாவே பெத்து வளர்த்திருக்க. எந்த பதிலும் சொல்லாம இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவ செத்தா சாகட்டுங்கிற நினைப்பு தானே? என்னத்த பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அது இவளுக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி இவ இப்படி பண்ணிருக்கானா நான் என்னத்த பண்ணுவேன்? ஏம்மா மகாராணி, உன் அண்ணன் பொண்ணு தானே? உன் அண்ணனை பார்க்க கூட உனக்கு பாவமா தோணல. உன் மகனோட ஆசைதான் உனக்கு பெருசா போச்சு, அப்படித்தானே? இல்ல, உன் ஆசைக்காக தான் அம்மா பங்கஜக்கா பொண்ண நீ கட்டிக்கோன்னு சொன்னேன். ஆனா இவளை இப்படி பார்க்கும்போது என் மனசு பதறுது. இவளை காவு கொடுத்துட்டுதான் உனக்கு கல்யாணம் வேணுமா? நினைச்சு பாருல. இல்ல, உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா இவ இந்த முடிவுக்கு வந்திருப்பா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பங்கஜாக்காட்ட நான் பேசிக்கிறேன், தனலட்சுமி கிட்ட நான் பேசுறேன். நீ இவளதான் கல்யாணம் கட்டிக்கணும். அம்மா, நீ என்னம்மா சொல்ற? என்னால எப்படிம்மா முடியும்? இனி நீங்க போய் மஞ்ச கயிறை வாங்கிட்டு வாங்க. என் மகன் இவ கழுத்துல தாலி கட்டுவான். அப்படி அவன் தாலி கட்டலனா என் பொணத்தை தான் பாப்பான். அம்மா, நான் ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவளை ஏமாத்த சொல்றியா? ஏன் தான் உனக்கு இவளை விட அவ முக்கியமா போயிட்டா. இவ செத்தா சாகட்டும், அப்படித்தானே? மாப்பிள, உன் கால்ல நானும் விழுறையா? என் பொண்ண வாழ வை. என் பொண்ண தண்டிச்சிடாத. ஐயோ மாமா, எழுப்புங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் இப்படி தண்டிக்கிறீங்க? மாப்பிள, எனக்கு எல்லாமே என் பொண்ணுதான். அவளை இழந்துட்டு நான் உசுரோடயே இருக்க மாட்டேன். இங்க பாரு மாப்பிள, நீ மட்டும் அந்த பொண்ணை நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட நாங்க யாருமே உசுரோட இருக்க மாட்டோம். எனக்கு இப்பவே ரெண்டுல ஒரு முடிவு தெரியணும். செல்வமணி, மாமா இந்த அளவுக்கு சொல்லியும் உன் மனசு இறங்கலையா? அப்ப நாங்க எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, நீ அவளை தான் கட்டிக்குவ, அப்படித்தானே? நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அவ சொன்னா இவளை கட்டிக்குவ தானே? அம்மா தனலட்சுமி பாவம்மா, கொஞ்சமாவது அவளை பத்தி நினைச்சு பாத்தியா? பங்கஜ ஆண்டி முகத்துல எப்படிமா முடிப்ப? ஐயா, உன் கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதே பங்கஜாக்காக தான். பங்கஜாக்கா இப்ப இங்க இருந்தாலும் இவளை தான் கட்டிக்க சொல்லும். நான் பங்கஜாக்கா கிட்ட பேசிக்கிறேன். நான் நிலைமைய எடுத்து சொல்றேன். தனலட்சுமிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். புரிஞ்சுக்கோ நிலைமைய. இங்க பாரு, இத விட்டா வேற வழி இல்ல. இவ சாக கிடக்குறான்னு தெரிஞ்சும் நீ இவளை விட்டுட்டு போய் அவளை கட்டிக்கிட்டா உன் மனசு நிம்மதியா இருக்குமா? உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுடா. சரிம்மா, உங்க எல்லாருக்காகவும் நான் தனலட்சுமியை மறந்துட்டு இவளை கட்டிக்கிறேன். ஐயா, இது போதும் ஐயா, இது போதும். மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். உன் உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் எப்பவுமே உனக்கு நன்றி கடன் பட்டு இருப்பேன். இப்பவே டாக்டர் கிட்ட கேட்டு எங்கேயே இவ கழுத்துல தாலி கட்டிரு மாப்பிள. நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு டாக்டரை கூட்டிட்டு வரேன். சரிங்க மாமா. என்ன பங்குச்ச ஆட்சி இருக்குன்னு பார்த்தா இந்த வெள்ள உழுவ தனலட்சுமில வந்திருக்கா. யோட்டா, இவ எப்பவுமே ஹாஸ்டல்ல இருந்து வந்தா. இவ நம்மள பார்த்தானா அவ்வளவுதான் ஒரு வழியா ஆக்கிடுவாளே. இல்ல ஊசில திங்கிடுது கொண்டிலான்னு கேட்பாளே. ஆமாடே, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி உள்ள போடுது? அதுவும் இவளை தாண்டி போய் பங்குச்ச ஆட்சியை பார்க்கணும்னா பெரிய விஷயம்ல. அதான் முழி முழின்னு முடிச்சிட்டு இருக்கேன். இல்ல, என்ன பார்த்த உடனே ரெண்டு பேரும் எங்களை ஓட போறியே? இங்க வாங்கல. இல்ல, இங்க வர போறீங்களா இல்லையா? என்ன தனலட்சுமி, சௌக்கியமா? வாடா வாடா, உன் அழகு கூடிக்கிட்டே போகுது. சும்மா உன்னை பார்த்த உடனே இவன் இல்ல பங்குனி ஆட்சியை காணுமேன்னு சொன்னா. அதான் திரும்பி பார்த்தேன் தெரியுமா? ஓ வயசு என்ன, ஏ வயசு என்ன, எல்லாம் எங்க அம்மா கொடுக்குற இடம். அதான் தலைமையில ஏறி உட்காருதியே. இல்ல, என்ன பார்த்து தனலட்சுமின்னு பேர் சொல்லி கூப்பிடுற.
அதுவும் இல்லாம என்ன பார்த்து ஏதோ கமெண்ட் அடிச்சியே என்னல சொன்ன என்ன சொன்ன அது உனக்கு கேட்டுட்டா? ஐயோ, பங்கஜாட்சியை பார்க்க வந்தமே. பங்கஜாட்சி இல்லையே, இந்த வெள்ளை உழுவ தனலட்சுமிலாம் இருக்கா அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? ரொம்ப தைரியம் தானே, என்ன பார்த்தா உனக்கு வெள்ளை உழுவ மாதிரி இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. ஆனா அப்படித்தான் இருக்கு. சரி, கோச்சுக்காத. ஆமா, என்ன எங்கேயோ நகை நட்டெல்லாம் போட்டு ஓடி போட மாடி கிளம்பிருக்கியே. ஒருவேளை செல்வமணியை கூட்டிட்டு ஓடி போறியா? வயசுக்கு தகுந்த பேச்சு பேச மாட்டேனோ? என்னல பேசிக்கிட்டு இருக்கிய? நான் எதுக்குல ஓடணும்? அவன் இங்க வந்து என்ன பொண்ணு கேட்டு கட்டிக்குவான். கட்டிக்குவான். அவன் உன்னை கட்டாம அட்டமா உருவல கட்டிக்க போறான். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இல்ல, ஏற்கனவே எரியுத தீல எண்ணெய ஊத்தாதீங்க, சும்மா இருங்கல. அவனே ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு போனான். என்ன ஆச்சோன்னு நானே பதறி போயிருக்கேன். எங்க அம்மாவை வேற காணும். எங்க அம்மா இருந்தாலாவது பார்த்துட்டு வர சொல்லலாம். நீ எதையாவது சொல்லி இன்னும் என் மனசை குழப்பாத. என்ன தனலட்சுமி சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கானா? ஏன், அவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் அத்தம்மாவ அவனை தான் கட்டிக்குவேன்னு சொல்லி மருந்து குடிச்சிட்டாலாம். அதான் பார்க்க போயிருக்கான். என்னடா இவ இப்படி சொல்லுடா? ஒருவேளை படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி அவன் பெசாட்டி அவன் அத்தை பொண்ணே போடும்னு அவ கழுத்துல தாலியை கட்டிட்டானா? இவ என்ன பண்ணுவா? ஆமாடா, எனக்கும் அப்படிதான் தோணுது. எல்லாரும் அவனை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா என்னென்ன பண்ணுவா? இந்த லூசு மாதிரி உளறிட்டு இருக்கு. எனக்கும் அந்த சந்தேகம் தான் வந்திருக்கு. நம்ம போய் ஆஸ்பத்திரியில போய் பாட்டு விடுவோமா? இல்ல, எந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு நமக்கு என்ன தெரியும்? நம்ம போய் எங்க போய் பார்க்கறது? அவன் தாலியை கட்டி விடாம தனலட்சுமி நிலைமை பாவம்ல. தனலட்சுமியோட எனக்கு பங்குஜாட்சி பார்த்தா பாவமா இருக்கு. இல்ல, ரெண்டு பேரும் அங்க என்னல ரகசியம் பேசிட்டு இருக்கியே? உனக்கு என்ன லூசா? அவன் என்னத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போச்சனே? இந்த படத்துல எல்லாம் மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களே, அந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன செய்வ? நான் அவன்கிட்ட அப்படித்தான் சொன்னேன். ஆனா அவன் அப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டான் தெரியுமா? என்ன தவிர யாரையும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். நீங்க பிசாட்டி எதையாவது சொல்லாதீங்க. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கையில மண்ணள்ளி போட. நீ பிசாட்டி நம்பிக்கிட்டு இரு. அவன் பிசாட்டி அவளை கட்டிட்டு வந்துட்டானா என்ன செய்வ? லூசு மாதிரி நம்பிக்கை தும்பிக்கைன்னு பேசிட்டு முதல்ல பங்குஜாட்சி எங்க போச்சுன்னு சொல்லு. நான் போய் பங்குஜாட்சியை பார்த்துட்டு வர சொல்றேன். ஆளுக்கு என்ன பயம் காட்டாதீங்க. ஏவல இப்படி நீ மெருல வைக்கிறிய? அம்மா ரேஷன் கடைக்கு போறேன்னு போயிருக்கு. போயிட்டு வரட்டும், வந்த பிறகு நானே மெதுவா சொல்லிக்கிறேன். இல்ல ராஸ்டாடு, இவன் மெதுவா சொல்ற வரைக்கும் அவன் தாலி விடிய கட்டிடப்படாம். வாழ நம்ம போய் பங்குஜாட்சியை பார்த்து ஏய் விவரத்தை சொல்லி பங்குஜாட்சியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம். சொல்லிடா, வாழ போவோம். என்ன இவனுக்கு இப்படி சொல்லிட்டு போறானுங்க? இவனுக்கு சொன்ன மாதிரி செல்வமணி அவ கழுத்துல தாலியை கட்டிட்டா. நான் என்ன செய்வேன்? என்னால அவனை மறக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? மல்லிகா அத்தை அப்படியெல்லாம் பண்ணாது. எங்க அம்மாவுக்கு அது நல்ல ஃப்ரெண்டு தானே. அப்படியெல்லாம் அம்மாக்கு துரோகம் பண்ணுமா? என்ன மருமகளா ஏத்துக்கிறேன்னு அதுதானே வாக்கு கொடுத்துச்சு. அதுவும் இல்லாம அவன் என்ன தவிர யாரையும் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதனால அவன் கண்டிப்பா அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டான். இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு அவனுக்கு தான் கல்யாணம் நடக்கும்.